விஷ்ணுவோட 10 அவதாரங்கள் உணர்த்தும் மனிதனோட வாழ்க்கையை பார்ப்போமா? ஃபஸ்ட் அவதாரம் மச்ச அவதாரம். தாயோட வயிற்றிலிருந்து இரத்தமோடு இரத்தமாய் நீந்தி பிறந்தது மீன். கூர்ம அவதாரம். 3ஆம் மாதம் கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது ஆமை. வராக அவதாரம். 6ஆம் மாதம் முட்டி போட்டு 4 கால்களில் நிற்பது பன்றி. நரசிம்ம அவதாரம். 8ஆம் மாதம் உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது நரசிம்மம். வாமன அவதாரம். 1 வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன். பரசுராம அவதாரம். வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது பரசுராம அவதாரம். ராம அவதாரம். திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது. பலராம அவதாரம். இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர் சுற்றத்தோர் ஊர் உலகோருக்கு வந்து கடமையாற்றுவது. கிருஷ்ண அவதாரம். முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது. கல்கி அவதாரம். இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றிலும் காணும் அறிவின் முழுமையாம் சக்தி பெறுவது முக்தி பெறுவது. ஓம் மகாவிஷ்ணுவே நமக.